உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளும் ஆன்மீக பெரியவர்களும் ஞானிகளும் முனிவர்களும் கடவுளை வந்து எங்கெல்லாம் இருக்கார், எதிலெல்லாம் இருக்கார், கடவுளை பார்க்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில் தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது இப்போது இந்த காலத்தில் சொல்கிறேன். பழைய காலத்தில் முனிவர்கள்லாம் கடவுளை பார்த்தாங்க, நாடிகள் கடவுளை பார்த்தாங்க, எல்லாம் நடந்திருக்கு. நாம் இப்போ தேடின்னு இருக்கோம். அப்படி தேடின்னு இருக்கிற காலத்தில் நான் அமர்நாத் யாத்திரை மேற்கொண்டேன். அமர்நாத் யாத்திரையில் நான் இறைவனை தரிசனம் பண்ணேன். நாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இறைவன் இருக்கிறான், உங்களுக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. நமக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய தால் ஏரி படகு ஹவுஸில் வந்து தங்கி இருக்கோம். அங்கே தான் நாங்கள் படகு ஹவுஸில் ரூம் போட்டு தங்கியிருக்கோம். அப்படி நான் அந்த ரூம் போட்டு தங்கியிருக்கக்கூடிய அந்த படகுக்கு வெளியில் வந்து இருக்கக்கூடிய போர்ட்டிகோவில் நின்று பார்க்குறேன். படகை சுற்றி தண்ணி இருக்குது. அதில் சின்ன சின்ன படகுல வந்து சுற்றுலா பயணிகள் வந்து பயணம் பண்ணின்னு இருக்காங்க. அங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது. படகுலேயே வந்து பெண்கள் ஆண்கள் அவங்களாம் வந்துட்டு பூங்க, அதே போல் டீ, பழங்க, இந்த மாதிரி பல வகையான பொருட்களை வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த காட்சிகளெல்லாம் பார்க்குறோம். சுற்றி இருக்கக்கூடிய மலைகள் நீங்கள் கூட பாருங்கள், தெரியும் மலைகள். இந்த காட்சிகளெல்லாம் பார்க்குறம்போது நமக்குள்ளே இறைவன் இருக்கான் அப்படின்றத விட இறைவனுக்குள்ளே தான் நாம் இருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுது. இந்த உலகமே இறைவனாக இருக்கான். அந்த உலகமே இயற்கை அழகோடு இருக்குது. அந்த இயற்கை அழகோடு இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்குள்ளே தான் நாம் இருக்கோம் அப்படின்னா கடவுள் வந்து நமக்குள்ளே இல்லை, நமக்குள்ளே தான் கடவுள் இருக்கார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நான் புரிஞ்சிக்கிறது கடவுளுக்குள்ளே தான் நாம் இருக்கோம். இந்த இயற்கையை, இந்த பூமியுடைய பந்து தான் கடவுளுடைய கர்ப்பம் போல் எனக்கு தோணுது. அந்த கருப்பையில் தான் நாம் இன்னமும் குழந்தையாக தவழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு தாயினுடைய கருவில் எப்படி குழந்தைங்க இருக்காங்களோ அதுபோல தான் நம்ம அந்த இறைவனுடைய கருவில், இந்த பூமி பந்தில் நாம் இருக்கோம். அதனால் கடவுளுக்குள்ளே தான் நாம் இருக்கோம். கடவுளுடைய கருவுக்குள்ளே தான் நாம் இருக்கோம். அந்த இயற்கையும் அழகையும் நாம் ரசிக்கிறோம். ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை எப்படி பாதுகாப்பாக சுமப்பாலோ அதுபோல் தான் இறைவன் வந்து நம்மளை சுமந்துக்குன்னு இருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த இயற்கை மூலயமா எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. இந்த காட்சியை வழிபோக்கன் சுவாமி குருசாமி அப்படின்ற யூடியூப் சேனல் வாயிலாக உங்களுக்கு என்னுடைய சிறிய கருத்தாக இதை நான் தெரிவிக்கிறதில்ல. என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் சொல்கிறத மகிழ்ச்சியாகவும் அதே ஒரு மன நிறைவோடையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். வழிபோக்கன் சுவாமி குருசாமி அப்படின்ற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆன்மீக சம்பந்தமான நிறைய ஆலயங்களும் ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு நாங்கள் நிறைய கொடுத்துன்னு இருப்போம். நன்றி, வணக்கம்.